ராஜேஸ்வரிமா, நம்ம குடும்ப வழக்கத்துப்படி நாம ஜவுளி துணி எடுக்கிறதுக்கு முன்னாடி தானே இந்த உப்பு மாத்திரை சடங்கே பண்ணுவோம், இல்லனா நிச்சயதார்த்தத்துல பண்ணுவோம். இது என்ன புதுசா இப்படி கல்யாணத்துக்கு முதல் நாள்ல பண்றீங்க? நீங்க கேக்குறது வாஸ்தவம் தான். நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்திருந்தா அன்னைக்கே உப்பு மாத்திரை சடங்க பண்ணிருக்கலாம். அன்னைக்கு எல்லாம் தவறி போனதுனால சரி சடங்க பண்ணாம போயிடக்கூடாதுன்னு தான் கல்யாணத்துக்கு முதல் நாளே பொண்ணும் மாப்பிள்ளையும் ரிசப்ஷனுக்கு நிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சடங்க பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன். சாஸ்திர சம்பிரதாயம் முன்ன பின்ன இருந்தாலும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துதானே ஆகணும். நீ சொல்றது சரிதாம்மா. முதல்லலாம் அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்கும். இப்போ எல்லாரும் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால கிடைக்கிற சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம சடங்கை முடிச்சுக்க வேண்டியதுதான். சரியா சொன்னீங்க சார். உப்பு மாத்திரை சடங்குங்கிறது இந்த உப்ப சாட்சியா வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் கொடுத்த வாக்க காப்பாத்தி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணையும் மாப்பிள்ளையையும் எந்த குறையும் இல்லாம அவங்கள நல்லபடியா வாழ வைக்குங்கிறது ஐதீகம். இன்னைக்கு நடக்க போற இந்த உப்பு மாத்திக்கிற சடங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, வழக்கமா சம்பந்திங்க தான் இந்த மாதிரி வழக்கம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த தடவை பொண்ணும் மாப்பிள்ளையும் மாத்திக்க போறாங்க. ஒன்னா வாழ போற அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணம் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவும் ஒரு சந்தர்ப்பமா இருக்கும்ல. சரியா சொன்னீங்க ராஜேஸ்வரி அம்மா. மித்ரா, இதுல உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் பாட்டி. மாப்பிள்ள, உங்களுக்கும் இதுல சம்மதம் தானே? சம்மதம் பாட்டி. நாம எதுவும் பேசாம சும்மா இருந்தா நல்லா இருக்காதே. எதையாவது கொளுத்தி போட வேண்டியதுதான்.